தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல். இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போன நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, சோர்ந்து போன நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் மாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். சோர்ந்து போன நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. தடுமாறும் வேளைகளெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான், இதற்கு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ,
சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். ஆமென். There is none like you. No one else can touch my heart like you do. I can search for all eternity long and find there is none like you. There is none like you. No one else can touch my heart like you do. I can search for all eternity long and find there is none like you. Flows like a river and healings come from your hand. Suffering children are safe in your arms. There is none like you. There is none like you. No one else can touch my heart like you do. I can search for all eternity long and find there is none like you. Your mercy flows and healings come from your hand. Suffering children are safe in your arms. There is none like you. There is none like you. No one else can touch my heart like you do. I can search for all eternity long and find there is none like you. Amen. Hallelujah. நாமத்துக்கு மகிமையும் மனமும் உண்டாவதாக. இந்த மாணவர்களே மீண்டுமாக தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனுடைய ஊழியக்காரர்களையும் சபையோரையும் காண்பதிலே அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்வதிலே மிகுந்த சந்தோஷத்துடனே கூட சாலோம் என்று சொல்லி வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கின்றேன். ஏமேன். விசேஷமாக நம்முடைய மூத்த ஊழியக்காரர் சிவநாதன் அவருடைய குடும்பத்தார் யாவருக்கும் குருநாகல் சபையில் இருக்கத்தக்கதான தேவனுடைய 2 ஊழியக்காரருக்கும் சபையோருக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லி தேவனுடைய சமூகத்திலே செய்திக்கு நாம் கடந்து செல்வோமாக. தேவனுடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. தேவன் நல்லவராக நமக்கு இருக்கின்றார். அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். ஏமேன். அவரிடத்தில் எவ்வளவேனும் குறைவுகள் என்பதில்லை. அவர் நிறைவானவர். ஏமேன். நிறைவானவர் வரும்பொழுது குறைவானது எல்லாம் ஓய்ந்து போய்டும், முடிந்து போய்டும் என்று சொல்லப்படுகிறது. அவர் மாத்திரமே சம்பூர்ணமானவர். ஏமேன். பூமியிலே தேவனாக்கத்தை நமக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கின்றார். சத்தியங்களை பிரசங்கிப்பதற்காக, சத்தியங்களை கேட்பதற்காக, சத்தியங்களை விசுவாசிக்கத்தக்கதாக, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த நாட்கள் ஒரு ஆசீர்வாதமான நாட்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இவைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு ஏற்பாடு செய்ததான தேவனுடைய தாசர்கள் ஊழியக்காரர்கள்
அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். கொடுத்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். இதமான வேளையிலே ஏசாயாவின் புத்தகம் 39 அதிகாரம் 6 வசனத்தையும் 7 வசனத்தையும் முதலாவதாக நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதான ஒரு தீர்க்க தரிசனம். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரர்களும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரராக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய நாளுக்குரிய செய்திக்கு முதலாவதாக அஸ்திபாரமான வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். இது ஏசாயா இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் சிறைபிடிக்கப்பட்டு போவார் என்பதற்கு முதலாவதாக பார்க்கும் பொழுது எரேமியா 25 அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் வாசிப்போம். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாடுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவருடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாடமாக்கி நான் அந்த தேசத்துக்கு விரோதமாய் உரைத்த என் வார்த்தைகளெல்லாம் எரேமியா சகல ஜாதிகளுக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாய் சொன்னதும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற விதமான யாவையும் அதன் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மூன்றாவதாக தானியேல் புத்தகத்தில் 9 மீண்டும் தான் சொல்லுகிற வார்த்தைகளை எப்படி உறுதிப்படுத்துகிறார் என்பதை பார்க்கும். தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டே. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், மீண்டும் எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். மூன்றாவதாக சகரியாவின் புத்தகம் 7 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிப்போம். நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த 70 வருஷமாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்றுதானா உபவாசம் பண்ணினீர்கள் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் 13ஆம் வசனம் சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஆமென். கர்த்தருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய புத்தகத்தை தேடி வாசியுங்கள், அவைகள் எல்லாம் ஜோடு உள்ளவர்களாக இருக்கும் என்று சொல்லுகின்றது. இவைகளை ஆவி கூட்டி சேர்க்கும். எந்த ஆவி இவைகளை கூட்டி சேர்க்கும்? பரிசுத்த ஆவி ஒன்றுதான் கூட்டி சேர்க்கும். பரிசுத்த ஆவி என்பது 3வது நபர் அல்ல. பரிசுத்த ஆவி திருத்துவ உபதேசத்தினுடைய 3வது கடவுளும் அல்ல. ஆனால் பரிசுத்த ஆவி யாருடைய ரூபம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய இன்னொரு ரூபம் தான் பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியினாலே நாம் மறுபடியும் பிறந்திருக்கின்றோம். ஆமென். பரிசுத்த ஆவியினாலே மறுபடியும் பிறந்திருக்கின்றோம். ஒரு தகப்பனுக்கும் தாயும் நாம் இயற்கையாக பிறந்தோம், அது இயற்கையின் பிறப்பு. ஆனால் நாம் கர்த்தருடைய கிருபையினாலே 2ஆம் முறையாக தேவனாலே நாம் பிறந்திருக்கின்றோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஆமென். அவன் தேவனுடைய வித்தாக இருக்கின்றான். எல்லாம் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கின்றது. தேவனுடைய சாயல் மாத்திரமல்ல, தேவனுடைய ரூபம் மாத்திரமல்ல, தேவனுடைய ஜீவ அணு, தேவனுடைய மரபு அணு, தேவனுடைய இரத்தத்தின் அணுக்கள், தேவனுடைய தன்மைகள் எல்லாம் அவனுக்குள் அடங்கியிருக்கிறது. ஆகவே
தேவனாய் கர்த்தர் அவனுக்கென்று வைத்திருக்கின்ற சுதந்திரத்தை நிச்சயமாக கொடுப்பார். ஆமே. கர்த்தருடைய கிருபையினாலே நாம் வாழ்ந்து கொண்டு சத்தியங்களை கொடுக்கின்றது. நேற்று தினத்தில் அன்புதாசன் நம்முடைய சகோதரன் அவர்கள் அருமையான ஒரு காரியங்களை பிரசங்கித்தார். யுத்தம், அருமையதன் யுத்தம். 3 வருடங்களில் 2 தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள், பிரசங்கிப்பார்கள். தேவனாலே முத்திரையிடப்படக்கூடியதான 1,44,000 ஜனங்கள் 6 தேசங்கள் சேர்ந்து கூடி வந்து இஸ்ரவேலரை பழிவாங்கத்தக்கதாக, இஸ்ரவேலை மேற்கொள்ளத்தக்கதான யுத்தத்திற்கு வருவார்கள். கர்த்தர் அவர்களுக்காக நின்று யுத்தத்தில் அவரை தோற்கடிப்பார் என்று ஆழமான ஒரு செய்தியை கேட்டோம். ஏமான் எத்தனையோ முறை யுத்தங்களை சந்தித்ததான இந்த இஸ்ரவேல் தேசம் ஏமான் கடைசியாக ஒரு யுத்தத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. அது எவரை பாசையில் சொல்லக்கூடியதான அருமைகதோன் என்றதான இடம். ஏமான் அந்த செய்தியை கேட்டு ஊழியக்காரராகிய நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் அது கேட்கும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த மாணவர்களிலே நாம் தெரிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு செய்தியை என்னவென்று சொன்னால், இஸ்ரவேலின் தேசத்தினுடைய 70 வருஷமும் தானியேலின் 70 வாரமும், 70க்குள் 70. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏமா இஸ்ரவேலின் 70 வருடமும் தானியேலின் 70 வாரமும். இந்த இஸ்ரவேலின் 70 வருடத்தை கொடுத்து சகரியா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசித்தோம், எரேமியா புத்தகத்தில் வாசித்தோம். தானியேலுடைய 70 வாரங்களை குறித்து தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்திலும் நாம் 2ஆம் அதிகாரத்திலும் அதை வாசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இஸ்ரவேலர் வேறு யாரும் அல்ல, இவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி. இந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலே தோன்றுகிறதான காரியங்கள் தான் என்ன என்று பார்த்தால், இந்த ஆபிரகாமின் சந்ததி ராஜரீகமான வித்துக்கள். இந்த ராஜரீகமான வித்துக்களிலே தேவன் எண்ணத்தை தோன்று செய்கின்றார் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கும் கூட தேவன் சொன்னார், உன் சந்ததியிலே ராஜாக்கள் எழும்புவார்கள். ஏமேன். ஆகவே ராஜாக்கள் எழும்பத்தக்கதாக ஆபிரகாமுடைய சந்ததியில் எழும்பியதை வேதத்தில் வாசிக்கின்றோம், பார்க்கின்றோம். பின்பாக யாக்கோபின் மூலமாக 12 குமாரர்கள் பிறக்கின்றார்கள். அந்த சந்ததி தொடர்கின்றது. அங்கே லேவி கோத்திரம் என்று சொல்லக்கூடியதான ஆசாரியத்திற்கென்று தேவன் பிரித்தெடுக்கக்கூடியதான ஒரு சந்ததியை நாம் பார்க்கின்றோம். அதே விதத்தில் இஸ்ரவேலின் சந்ததியிலிருந்து தேவன் தீர்க்கதரிசிகளையும் எழுப்புகின்றார். தொடர்ந்து எழும்பினாலும் நியாயாதிபதிகள் என்று சொல்லக்கூடியதான ஒரு பாகத்தை ஊழியக்காரரின் தேவனாய் கர்த்தர் நியாயாதிபதியின் புத்தகத்தில் வைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆமேன். ஆனால் இந்த ஆபிரகாமுடைய சந்ததியானது அநேக சந்ததிகள், அநேக பல பதுகி பெருகி அவர்கள் வருவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த யாக்கோபின் மனுக்கு தேவனாய் கர்த்தர் பழைய பெயராகிய யாக்கோப்பை மாற்றி அவனுக்கு புதிய நாமத்தை கொடுக்கின்றான். அன்றிலிருந்து தான் அவன் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகின்றான். அந்த தேசத்துக்கும் இஸ்ரவேல் தேசம் என்று பெயர் வருகிறது. அல்லேலூயா, ஆமென். அந்த இஸ்ரவேல் தேசத்தை அவன் பேரை அவன் கொண்டு வரும்போது அவன் என்னச்சுன்னா தேசத்தை ஜெயங்கொள்ளக்கூடியவன். ஏமேன். அவன் தேவனோடு கூட போராடி அவன் பெயரை இரவெல்லாம் இருக்கின்றான். அதிகாலை வேளையிலே தேவன் அவனை விட்டு கடந்து போகும் வேளையிலே இந்த யாக்கோபனை ஓடி கட்டி பிடித்துக் கொண்டு அவர் போக விடாத கூடாதபடிக்கு ஒரு மல்யுத்தம் பண்ணுவதைப் போல இருவருமாக ஒருவரை பிடித்து தள்ளி கொண்டு கொண்டார்கள். கடைசியாக மாமிசத்தில் தேவன் வெளிப்பட்டபடினாலே அவர் மாமிசத்தில் ஆவியாய் மாறி இருப்பார் என்றால் அவர் தோல்வியை தருவதாக காணப்படும். ஆனால் அந்த மாமிசத்தில் வரும்பொழுது மாமிசத்தில் ஜெயம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே அவன் இயேசு கிறிஸ்துவாகி அவன் தேவனை மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை ஜெயம் கொள்ளத்தக்கதான அவர்கள் இருவரும் மல்யுத்தம் பண்ணுகின்றார்கள். தேவனோட காலிலே ஒரு சுலுக்கை வைத்த உடனே அவன் நொண்டி விட ஆரம்பிக்கின்றான். அப்பொழுது அங்கே தேவன் அவனை விட்டு கடந்து போய் விடுகின்றான். ஏமா. ஆகவே இங்கே நான் பார்க்கும்போது ஏசாயா ஒரு தீர்க்கதரிசனம் உரைத்தார். ஏசாயா 39ஆம் அதிகாரத்திலே
அதை தொடர்ந்து எரேமியா 25ஆம் அதிகாரத்திலே இன்னும் தெளிவாக ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கின்றார். அதன் பின்பாக நாம் பார்க்கின்றோம். ஏன் இதற்கு வேறொரு பாடமாக கொண்டு வருகின்றோம் என்று சொன்னால், இப்பொழுது தேவன் ஒரு அபிஷேகத்தின் கீழாக, தேவன் நம்முடைய ஊழியக்காரர் நம்முடைய அனுக்கிரகத்தின் கீழாக நடத்தி கொண்டு வருகிறதான வேளையில் அதே ஒரு ஆவியின் எழுப்புதலை, ஆவியின் ஏவுதலை பற்றி இந்த காரியங்களை கொண்டு வந்தால் மிகவும் நலமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் என்னை தூண்டினார். ஏறத்தாழ இந்த செய்தி ஒரு 8 வருடங்களுக்கு முன்பாக ஒரு பிரசங்கித்த ஒரு செய்தி. ஏனென்றால் தீர்க்கதரிசிகளுக்கு பின்பாக தீர்க்க தரிசனங்களுடைய தீர்க்க தரிசனங்கள் அநேக தீர்க்கதரிசிகளினாலே உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஆமென், ஆமென், ஆமென். தீர்க்கதரிசிகள் இன்னொரு தீர்க்கதரிசிகள் சொன்னதை அவர் புரிந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள். ஒரு தீர்க்கதரிசி நடத்துகின்ற அதே ஆவிதான் இன்னொரு தீர்க்கதரிசி நடத்தும். இதை தானியேல் தன்னுடைய காலத்திற்கு அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனும் நேற்று கேட்ட செய்தி மூலமாக 68ஆம் ஆண்டில் தான் புரிந்து கொள்ள வருகின்றான். இன்னும் 2 வருடங்கள் இருக்கிறது, விடுதலையாகி போகிறோம் என்று சொல்லி. ஆனால் தேவநாயகத்தில் அவனுக்கு செய்தியை கொடுக்கின்றான். ஆனால் ஆகவேதான் நம் வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் குடும்பங்களும் ஊழியக்காரர்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஊழியக்காரர்கள் அதிகமாக வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் செய்திகளை கொடுக்கின்றவைகளை எங்கிருந்து பிரசங்கிக்கிறார்கள், எதை சம்பந்தப்படுத்தி பேசுகின்றார்கள், இது எதற்கும் அதற்கும் என்ன தொடர்பு என்பதை கண்டுகொள்ள முடியும். ஆகவே இந்த மணி வேளையிலே இப்பொழுது நாம் தேவதாசர்களாக ஊழியர்களாகிய நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறதான செய்தியானது மிக ஆழமானதுதான். இதை தீர்க்கதரிசியும் கூட லேசாகத்தான் தொட்டுவிட்டு சென்று விட்டார். இதை சரி தோண்டி எடுத்து கொண்டு வரும் பொழுது இது மெய்யாகவே உன்னதமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. எத்தனையோ இந்த கடைசி நாட்களில் இருக்கிறதான ஊழியக்காரர்களுக்கும் கூட இப்படிப்பட்டதான மாபெரும் செய்திகளை பிரசங்கிப்பதற்கு தேவன் ஒரு ஏவுதலை கொடுக்கவில்லை. நேற்று தினத்தில் ஆழ்ந்து கலிகூர்ந்து கொண்டிருந்திருப்பீர்கள் என்றால் ஆழமான காரியங்கள், அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், இவைகளை மண்டையிலே சேர்த்து கொண்டு வைப்பதற்காக அல்ல, தெரிந்து கொள்வதற்காக. இதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேவன் அதை மாறப்படுகின்றார். ஆமென். அவ்விதமாக நாமும் என்ன செய்கின்றோம், இந்த வேதாகமத்தை வாசிக்கின்றபடியாலே நாம் அறிந்து கொள்கின்றோம். அதே வேளையிலே இந்த மணி வேலைக்குரிய செய்திகள் நமக்கு தேவன் கொடுத்திருக்கின்றார். இந்த கடைசி கால செய்திகளிலும் கூட சில மேன்மையான காரியங்கள் நாம் பார்க்கும் பொழுது அவள் நலமாகத்தான் இருக்கின்றது. அதை நாம் வாசிக்கத்தான் வேண்டும். என்றால் இக்காலத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியின் செய்தி வேத வார்த்தைகளோடு ஒத்துப்போகும் வரையிலும் அதை நாம் ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொள்வோம். வேதத்துக்கு சிறிது மாறாக இருக்கக்கூடிய நேரங்கள் வரும்பொழுது அதை நாம் ஒதுக்கி வைப்பேன். என்றால் இந்த இஸ்ரவேலுடைய 70 வருஷமும் தானியேலுடைய 70 வாரமும் என்றதான 2 பாகங்களை பிரிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு 70 ஆண்டுகளாக அங்கே சிறையிருப்பார்கள் என்று சொல்லி உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் எரேமியாவினாலும் ஏசாயாவினாலும் சொல்லப்பட்டது நிறைவேறுவதற்காக இருக்கின்ற அந்த பாபிலோன் தேசத்திலே 2 பெரிய தீர்க்கதரிசிகள், அங்கே இன்னொரு தீர்க்கதரிசி இருக்கின்றான், எசேக்கியேல் தீர்க்கதரிசி. அதைதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி பாபிலோன் தேசத்திலிருந்து செய்திகளை பெற்றுக்கொண்டு நேற்று பேசிய காரியங்களை பார்க்கின்றோம். இங்க தானியேல் 70 வாரங்கள் என்று நாம் அதை பொறுத்து பேசும்பொழுது இங்க தானியேல் இன்னொரு மகத்தான தீர்க்கதரிசி. இவையெல்லாம் தேவன் ஏன் எழுப்புகின்றார்? நம்முடைய கண்கள் பிரகாசம் அடைவதற்காக, வேதத்தின் ரகசியங்களை தெளிவடைவதற்காக. ஆகவே இந்த இஸ்ரவேலுடைய 70 வருஷங்களை நாம் பார்க்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்க அவைகளை கொண்டு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் கூட நம்முடைய தீர்க்கதரிசியும் கூட ஒரு தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். அநேக தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது, அநேக தீர்க்கதரிசனம் நிறைவேறியிருக்கின்றது. இன்னும் அநேக தீர்க்கதரிசனங்களுக்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். என்ன ஒரு தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கின்றார்னா, நாம் நேற்று தினத்தின் செய்தியில் வரும்பொழுது ஒரு குரூசியல் ஸ்டேஜ், ஒரு குரூசியல் டைம், ஒரு குரூசியல் என்று சொல்லும்போது இக்கட்டான ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பமான நேரத்திலே எல்லாம் சம்பவிக்கத்தான ஒரு குறுகிய காலம், வெரி ஷார்ட் டைம், ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளாக நடக்கக்கூடியவைகள். ரஷ்யாவோடு தன்னுடைய 6 தேசங்கள் சேர்க்கப்பட போகின்றது. இஸ்ரவேலில் தேவனுடைய ஆலயங்கள் கட்டப்பட போகிறார்கள். ஆமென்.
அங்கே தேவனாகிய கர்த்தரும் ஜெயம் கொள்வதற்காக அந்த யுத்தத்தில் அவரும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை வெளிப்படுத்துவார். அங்கே அந்தி கிறிஸ்துடைய ஆதிக்கம் செலுத்தி அங்கே அந்தி கிறிஸ்து ஆலயத்தை கட்டி அவன் ஒப்பந்தம் செய்வான். மனவாட்டியதை பார்த்து கொண்டிருப்பான். ஆமே. இந்த 1,44,000 பேர் முத்திரை போடுவார்கள். இவர் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு முன்னறிந்த ஜனங்கள், அவர் சிதறடிக்கப்பட்டவர்கள். 1948ஆம் ஆண்டு நாடாக பிரகடனப்படுத்தி இருந்தாலும் தேவநாயகத்தை எப்பொழுது பிரகடனப்படுத்தி அந்த நாடை கொண்டு வருகின்றாரோ, எப்பொழுது ஆலயத்திலே அதை பலி செலுத்தி அவர் ஆரம்பிக்கிறார்களோ, அப்பொழுது பிரஜாதியுடைய காலம் முடிவடையும், எடுத்துக்கொள்ளப்படுவது சம்பவிக்கும் என்று சொல்லும் பொழுது இவையெல்லாம் ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளாக நாம் அதிகமாக போக்கஸ் பண்ணுகின்றோம். 7 இடிகளின் செய்தியை தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி பிரானம் ஒரு ரூபகாரப்படுத்தப்பட போகிற தீர்க்கதரிசி தான். அந்த 7வது முத்திரையின் ரகசியத்தையும் 7 இடிகளையும் வெளிப்படுத்தத்தக்கதாக கொண்டு வரும் பொழுது அந்த 7 இடிகள் தங்கள் சத்தங்களை சொன்னது என்று சொல்லப்படுகிறது. தங்கள் என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே THEIR தேர் அவர்கள் நபர்களை குறிக்கின்றது. தேர் அவர்கள் சொன்னவைகளை, அவர்களுக்கு வாயுண்டு, அவர்கள் 7 இடிகளை சொல்லுவார்கள், 7 இடிகளுடைய செய்திகளை கொண்டு வருவார்கள். அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கேற்ற விசுவாசத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நாம் அதிகமாக உங்கள் மத்தியிலே போக்கஸ் பண்ணி கொண்டிருக்கின்றோம். 7வது முத்திரையும் 7 இடிகளும் ஒரு குறிக்கப்பட்ட சமயம் அதன் வேலையை முடித்து கொண்டு செல்லும் என்பதை நாம் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு செய்தியிலும் சொல்லுகின்றோம். கிஃப்டட் வரம் பெற்ற வியாக்கியானத்தை கொண்டு வரக்கூடிய வல்லமையான சத்தங்கள், வல்லமையான செய்திகள் தேவன் கொண்டு வருவார். அதை தேவனாய் கர்த்தர் இந்த நாளினுடைய தீர்க்கதரிசியின் வாயிலாக இன்னொரு தீர்க்கதரிசியை குறித்தும், இன்னும் 7 நபர்களை குறித்தும், இன்னும் 7 சத்தங்களை குறித்தும் கொண்டு வரத்தக்கதாக வேதம் எழுதியிருக்குமானால் இன்னும் அநேகருக்கு அந்த தியார் என்ற வார்த்தை அவருடைய கண்களுக்கு புலப்படவில்லை. தங்கள் சொன்னவைகளை என்றால் அது ஒரு ஆடு அல்ல, ஒரு மாடு அல்ல, ஒரு இயந்திரம் அல்ல, ஒரு பறவை அல்ல, ஒரு மிருகம் அல்ல. அவன் எப்பொழுதுமே சத்தியத்தை பேசுவதற்காக மனுஷனுடைய வாய்களை உபயோகப்படுத்துகிறார். தேவன் ஒரு இயந்திரத்தை உபயோகப்படுத்துவதில்லை. இதற்கு ஒரு மேற்கோளை சொல்ல முடியும் என்றால், உன்னுடைய வாழ்க்கை சுவிசேஷத்துக்கு தகுதியா இருக்கிறதா என்ற செய்தியை நீங்கள் படித்தால், தேவன் எப்பொழுதும் ஒரு இயந்திரத்தை உபயோகப்படுத்துவதில்லை. ஆகவே நாம் இயந்திரத்தை உபயோகப்படுத்துவது என்று தேவன் சொல்லும் பொழுது, நாம் இயந்திரங்களை உபயோகப்படுத்தி பேசுகிற தேவன் அல்ல என்பதே காலத்தின் செய்தியின் வெளிச்சத்தை பெற வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, காலத்தின் செய்தியில் நாம் அறிந்து கொள்கின்றோம், அவர் ஒரு சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரங்களையோ சிருஷ்டிக்கப்பட்டதான வஸ்துக்களை கொண்டோ தேவன் பேசுவது கிடையாது. தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய சன்னிதானத்திலே, தேவனுடைய சிங்காசனத்திலே, உடன்படிக்கையின் சமூகத்திலே இடிகள் புறப்பட்டு வருவதற்கு அங்கே தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கின்ற மாபெரும் ரகசியம். சொன்னவைகளை என்றால் வாயிலிருந்து வரக்கூடியவைகள். சர்ப்பம் ஒன்றுதான் ஏதேனிலே பேசியது, அதன் பின்பாக கழுதை பேசியது. கழுதையும் ஏன் தேவன் பேச வைத்தார் என்றால், ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்பட்டு பீழையாம் செய்த தவறை உணர்த்தி காண்பிப்பதற்காக ஒரு கழுதையை பேச வைத்தார். ஆனால் இந்த இடிகளையோ பேசக்கூடிய வாய்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கின்றது என்பதை மறக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொள்கின்றோம். ஆமென். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இங்கே பார்க்கும் பொழுது இந்த கடைசி நாட்களே தேவனாய் கர்த்தர் ஆவியின் அபிஷேகம் பெற்றதான் என்ற செய்தியிலேயோ எக்கால பண்டிகை என்ற செய்தியிலும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எத்தனை மேற்கோள் உங்களுக்கு வேண்டும் என்று கேட்டால் கொடுக்க முடியும். இதை ஒன்றை மாத்திரம் தேவன் மறைத்து விட்டார்.
இந்த 7வது முத்திரை தேவன் எங்களிருந்து மறைத்து விட்டார். இதை பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை. இதற்கு பேசக்கூடிய தருணம் இல்லை. இதற்கு பேசக்கூடிய காலம் இதுவல்ல. ஆனால் இவைகளை பேச வேண்டும் என்றால் அந்த 7 இடிகளோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சற்று முன்பாக தேவன் கடைசி மணி நேரத்தை வைத்திருக்கின்றார். இது ஒதுக்கப்பட்ட ஒரு நேரம், அதற்கென்று குறிக்கப்பட்ட சமயம், அதற்கென்று குறிக்கப்பட்ட காலம் இருக்கின்றது. தேடி வாசிங்கள். வேதத்தை தேடி வாசிக்கிறது போல இந்த செய்தியை அன்பு ஊழியர்களே தேடி வாசியுங்கள். உங்களுடைய சிந்தையிலே வைத்துக்கொண்டு ஒன்றை நீங்கள் படித்தால் உங்களுடைய சிந்தையில் இருப்பதை வைத்துக்கொண்டு தான் நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருப்பீர்கள். நீங்கள் சற்று உங்களுடைய சிந்தையை வெறுமையாக்கி செய்தியை புதிதாக படிப்பதைப் போல ஒவ்வொன்றாய் நீங்கள் போதகரின் கீழாக தாங்களுடைய சிந்தையினாலே கவரப்பட்டு சிந்தையை சேர்த்து வைத்துக் கொண்டு விட்டார்கள். ஆகவே தீர்க்கதரிசியின் செய்தியும் கூட அவருடைய செய்தி சிந்தைக்குள்ளே செல்வதில்லை. எத்தனை முறை சொன்னாலும் அதை செல்வதற்கு அவர் இடம் கொடுப்பதை. ஏனென்றால் ஏற்கனவே they are already being in the mind setup. ஒரு மனிதன் தன்னுடைய மைண்டை செட்டப் பண்ணி கொண்டார் என்று சொன்னால் அந்த மைண்ட் செட்டப்பை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டான். தேவனும் பார்ப்பார். அவனே தனக்குள் ஒரு மைண்டை செட்டப் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு என்ன அங்கே வேலை, என்னுடைய சிந்தை அவனுக்குள் இருப்பது எப்படி என்று நிச்சயமாக தேவனும் வெளிப்படுத்த மாட்டான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை போல கிறிஸ்துவின் சிந்தை உங்களை ஆள கடவுது. ஆமே, கிறிஸ்துவின் சிந்தை தான் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய சொந்த சிந்தை கூட நாம் மறிக்க வேண்டும். சத்திய ஆவியானவர் தாமே வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால் we must know what the prophet said. இதனால் ஏசாயா சொன்னதை மேற்கோள் காட்டினோம், எரேமியா சொன்னதை மேற்கோள் காட்டினோம், சகரியா சொன்னதை மேற்கோள் காட்டினோம், தானியேலும் தன் 70 வாரங்கள் மேற்கோள் காட்டுகின்றோம். அப்படிதான் இந்த செய்திகளுக்குள்ளாக மேற்கோள்களை காட்ட வேண்டும். தானியேலின் 70 வாரம் என்ற செய்தியை நீங்கள் படியுங்கள். எக்கால பண்டிகை என்றதான செய்தியை படியுங்கள். ஆமே, ஏன் விளக்கத்தோடு நாங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் அதை புரிந்து கொள்வதற்காக. ஆமே, அவை இந்த நாட்களை தேவனாய் கர்த்தர் இப்பொழுது நாங்கள் ஒன்றும் புதிதாக உங்களுக்கு கொண்டு வரவில்லை. ஏற்கனவே தேவனுடைய வேதாகமத்தில் உறுதிப்படுத்தப்பட்டு நடைபெற வேண்டிய சம்பவிக்கப்போடு உங்களுக்கு நாங்கள் கொண்டு வருகின்றோமே ஒழிய எங்களுடைய புதிதான ஒன்றை நாங்கள் எப்பொழுதும் கொண்டு வருவதுமில்லை. தேவனுக்கு உக்கிரான ஊழியர்களாக இருக்கின்றபடியாலே இந்த நாட்களில் இவைகளை கொண்டு வருகின்றோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த லாக்டவுன் வந்ததினாலே முழு உலகத்திலும் அநேக தங்கள் வீடுகளிலிருந்து செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு செய்திகள் மலிவாக கிடைக்கின்றது, செய்திகள் இலவாக வருகின்றது, நம்மை தேடி வருது என்று சொல்லி ஒரு அசட்டையாக, ஒரு அசதியாக, ஒரு ஏளனமாக சகோதரர்களே நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சொல்வது உண்மை என்று நாங்கள் நிரூபிக்க காத்திருக்கின்றோம். நாங்கள் வீணான வார்த்தைகளை அனுப்புவதற்காக இல்லை. ஏனென்றால் நாட்களிலே நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஒரு மனிதன் 7வது முத்திரையின் வெளிப்பாடு அவன் பெறவில்லை என்றால் 7 இடிமுழக்கத்தின் அவன் நிச்சயமாக அவன் அழிந்து போகக்கூடியவனாக இருப்பான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதை கைவிட தவறுவான். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏற்றதான செய்தியை தேவன் இன்னும் கொடுக்கவில்லை. 7வது முத்திரையின் ரகசியங்கள் எப்படி வருவார், என்ன சம்பவிக்கும் என்பதை தேவன் இன்னும் நமக்கு வெளிப்படுத்தவில்லை. ஆப்பிரிக்கா தேசத்திலே ஏறத்தாழ 200 பாகமாக ஒருவர் 7வது முத்திரை பிரசங்கித்துக் கொண்டு வருகின்றார். ஆனால் அவருடைய தாற்பயம் என்னவென்று அவரால் சொல்ல முடியவில்லை. கட்டுக்கதையை போல, சிந்துபாத்து கதையை போல தினத்தந்தி பேப்பரில் நீங்கள் படித்தால் சிந்துபாத் என்ற ஒரு கதை வரும். அங்கே 4 படங்களை போட்டு 4. ஆனால் முடிவுதான் என்னென்று பார்த்தால் சிந்துபாத்துக்கு முடிவில்லை. இன்றைக்கு சிந்துபாத்து கதையை போல தொடர்கதையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், சகோதரர்களே, எங்களுடைய ஊழியக்காரர்களே, உங்களுக்கு முடியாது, நீங்கள் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆகவே மறைபொருளாக இருக்கின்ற அதை நீங்கள் தொடாதீர்கள்.
தேவன் கொடுத்தால் ஒழிய நீங்கள் இதை பெற முடியாது. அவன் தேவனது இடத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம் வழிகளை வைத்திருக்கின்றான். ஆகவே இங்கே நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் 70 ஆண்டுகளாக ஆசீர்வாதங்கள் இல்லாமலே சிறைபிடிக்கப்பட்டவர்களாக சாபத்தின் கீழாக இருந்தார்கள். சகரியாவின் புத்தகத்திலே வாசிக்கின்றோம். ஆசீர்வதிக்கப்பட வேண்டியதான ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு சுதந்திரம் அல்லாமல் கைதிகளாக பாபிலோன் புரஜாதியின் தேசத்திலே அவர்கள் மிகவும் சாபக்கேடுவாக இருந்தார்கள் என்று சகரியாவின் புத்தகத்தில் வாசித்தோம் அல்லவா? அவர்கள் மிகவும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். ஏன்? அவர்களை சிறை கைதிகளாக கடைபிடிக்கப்பட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கே அவமானம். இஸ்ரவேலர் யார்? தேவனுடைய ஜனம் அல்லவா? தேவனால் சிநேகிக்கப்பட்ட ஜனம் அல்லவா? தேவனுடைய ராஜரிகமான சந்ததி அல்லவா? ஆமே. ஆனால் இவர்கள் இங்கே சிறை கைதிகளாக வெட்கத்துக்குரியவர்களாக இஸ்ரவேலிலே இருக்கக்கூடியவர்கள். நன்றாக கவனிங்கள். எந்த ஒரு இஸ்ரவேலனும் எந்த ஒரு யூதனும் இஸ்ரவேலுக்கு புறம்பாக எப்பொழுதுமே அவன் ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. ஆமே. யூதனாக இஸ்ரவேலனாக யூத தேசத்தில்தான் இஸ்ரவேல் தேசத்தில்தான் இருக்க வேண்டும். அந்த தேசத்தை விட்டு அவன் வெளியே சென்றால் அவன் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அவன் ஆசீர்விக்கப்பட மாட்டான். வேதம் சொல்லுகிறது. தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். ஆமே. மீண்டும் வாசிப்போம். தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாய பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோர். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாய பிரமாணம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டன. அன்பு தேவ பிள்ளையை பார்த்தீர்களா? பார்க்கும் பொழுது இதே சகரியாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 5லிருந்து 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் சாபத்துக்குள்ளாய்ந்தார்கள். சகரியாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 5லிருந்து 8 வசனங்களை வாசிப்போம். ஏமான். நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இந்த 70 வருஷமாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்றுதானா உபவாசம் பண்ணினீர்கள்? நீங்கள் புசிக்கிற போதும் குடிக்கின்ற போதும் ஹல்லேலூயா. ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சகரியாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8லிருந்து வாசிக்கும் பொழுது அதே விதமாக 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சகரியாவில் வாசிக்கும் பொழுது இவர்கள் தேவனுக்கென்றல்லவா அவர் செய்தார்களா? இல்லை. இவர்கள் மீதாக இருந்த சாபங்களை பாருங்கள். ஆகவே இந்த எருசலேம் அழிக்கப்பட வேண்டும் என்று தேவநாயகத்தை திட்டமிட்டார். எசேக்கியேல் காலங்களிலே இந்த எருசலேமை குறித்து சொன்ன காரியங்களை நேற்று தினத்தில் கேட்டோம். எருசலேம் 6 தேசத்தை கொண்டு சூழ்ந்து வரத்தக்கதான ஒரு அருமையுடன் யுத்தத்திற்கு அழைத்தும் படுத்தும்படியாக அங்கே எசேக்கியேல் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கின்றோம். இவைகளை எல்லாம் தீர்க்கதரிசியாகிய வில்லியம் பிரானம் அவர்கள் இவைகளை தொடவே இல்லை. ஏமான். ஆனால் ஒரு சில இடங்களிலே அருமையுடன் யுத்தத்தை குறித்து பேசியிருக்கின்றார். சொன்ன நாட்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டில் டைட்டஸ் என்று சொல்லக்கூட தீத்து ராயனாலே ரோம சக்கரத்தின் ஆதிக்கத்தின் கீழாக இஸ்ரவேலை சூழ்ந்து முற்றுகையிட்டார்கள் இராணுவங்கள்.
ஏமா ஏமா சூறையாடப்பட்டார்கள். எருசலேமின் ஆலயங்கள் யோசித்து பாருங்கள், தீக்கிரையாகத்தக்கதாக சுட்டரிக்கப்படத்தக்கதாக தேவநாயக்கத்தில் எழுப்பி அனுப்பினார். ஆனால் நேற்று தினத்தில் கேட்ட செய்தி மீண்டுமாக அருமகெதோன் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ரஷ்யா தேசத்தை சார்ந்த மற்றும் தேசங்கள் 6 தேசங்கள் சேர்ந்து எருசலேமை சுற்றிலுமாக வரப்போகிறார்கள். தேவநாயக்கத்தில் பழிவாங்கத்தக்கதாக எழுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறுகள் 70 ஆண்டுகள் சிறை கைதிகளாக தேவன் ஒப்புக் கொடுத்தார். தானியேலும் மாறுகின்றான். இந்த 2 தீர்க்கதரிசிகளும் ஏறத்தாழ அதே தருணங்களிலே அதே ஆண்டுகளிலே அவர்கள் ஜீவிக்கிறார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆமென். அது மேஜர் ப்ராஃபட் என்று சொல்ல முடியுமா? இல்லை தானியேலை ஒரு ஜூனியர் ப்ராஃபட் என்று சொல்ல முடியுமா? இல்லை. மேஜர் ப்ராஃபட் என்று சொல்லி எசேக்கியேல், ஏசாயா, எரேமியா, மோசஸ், எலியா என்று சொல்லுகின்றோம். ஆனால் மைனர் ப்ராஃபட் என்று ஆபகுக், ஜோனா, செப்பனியா போன்ற சின்ன சின்ன தீர்க்கதரிசிகளை மைனர் ப்ராஃபட் என்று சொல்லுகின்றோம். ஆனால் தானியேலுடைய காரியங்களை பார்த்தால் இந்த எருசலேமை குறித்தும் இஸ்ரவேலை குறித்தும் தானியேல் 70 வாரங்களை குறித்தும் பிரஜாதிகளோடு சம்பந்தப்பட்டு பேசுகிறதான காரியங்களை பார்க்கும்பொழுது என்னை பொறுத்தவரை அவர் ஒரு மைனர் ப்ராஃபட் அல்ல, அவரும் ஒரு மேஜர் ப்ராஃபட் என்று தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் பீ டு தி நேம் ஆஃப் காட். அவன் இந்த 2 தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த காலம் ஒரே காலமாக இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் சபையோரோ பின்மாற்றம் அடைந்த சபை, பேக்ஸ்லைடன் சர்ச், ஒரு பின்மாற்றம் அடைந்த சபையை ஆதி நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அது தேவனால் மாத்திரம்தான் ஒரு பின்மாற்றம் அடைந்த சபையை கொண்டு வர முடியும். அந்த பின்மாற்றம் அடைந்த தேவன் கொண்டு வர வேண்டும் என்றால் அது தேவனுடைய தயவும் தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய அன்பும் அந்த ஜனத்தின் மீது இருந்தபடினால்தான் 70 ஆண்டுகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியமிக்கிறார். அதற்கு மேலாக அவர் நிர்ணயிக்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 70 ஆண்டுகளுக்குள்ளாக நாட்களிலே அவன் அழுது புலம்புகிறான். எருசலேமின் தேவாலயத்தில் எல்லாம் பாபிலோன் தேசத்தின் ராஜாவானவன் சுட்டெரித்த அலங்கங்கள்லாம் இடிக்கப்பட்டு கட்டப்பட்ட ஆலயங்கள்லாம் உடைக்கப்பட்டு போகின்றன. பாருங்கள், யாரால் இது சம்பவிக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் சோரம் போனார்கள். இவர்களை போன்ற சோரம் போன ஜனங்கள் இந்த உலகத்திலே வேறு எந்த ஜனமும் இல்லை. இவர்களுக்கு தேவன் அளித்த கிருபையை போல வேறு எந்த ஜனங்களுக்கும் தேவன் தம்முடைய கிருபையின் கரத்தை நீட்டவில்லை. விழுவதும் எழுந்திருப்பதும் மறப்பதும் மீண்டும் ஞாபகப்படுத்துவதும் மனம் திரும்புவதும் துணிகரமான பாவங்கள் செய்வதும், இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் விழுவதும் எழுந்திருப்பாக இருக்கின்றார்கள். ஆனால் நேபுகாத்நேச்சர் நாட்களிலே இந்த ஆலயங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்படுகிற நகரம். ஏமா ஜெரமையா 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஆங்கிலத்தில் வாசிமனே. எரேமியாவின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் ஆங்கிலத்திலே. என்றால் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது அங்கே செய்தி தவறாக போய்விடக்கூடாது. எரேமியா 34ஆம் அதிகாரம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவிடத்தில் பேசி அவனுக்கு சொல்ல வேண்டியது, நான் இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கின்றேன், அவன் இதை அக்கினியால் சுட்டரிப்பான். ஆமென். ஏமா, நான் இதை பாபிலோனின் ராஜாவின் கையினால் சுட்டரிப்பேன், ஒப்பு கொடுப்பேன், அவன் அதை சுட்டரிப்பான். இஸ்ரவேல் தேசத்துக்கு பாருங்க, 70 வருஷங்கள் சுட்டரிக்கப்படத்தக்கதாக அக்கினி இறங்கத்தக்கதாக தேவநாயகத்தை ஒப்பு கொடுத்து விட்டார். கருத்தை பார்த்து நகரத்தை சுட்டரிக்கின்றார்கள். ஏமா, யூத சபையும் யூத சங்கமும் யூத ஆலயமும் யூத சபைகளும் நகரமும் சுட்டரிக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றது. தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மீதாக வருகின்றது. ஹல்லேலூயா.
ஓ, எந்த மட்டும்தான் தேவன் அவர்களுக்கு கிருபையை கட்டளிடுவார்? யோசித்து பாருங்கள். ஆகவே தேவன் அந்த தேசத்தை விட்டு கடந்து விட்டால் தேவனுடைய வல்லமையை பார்க்க முடியாது. ஒரு பரிசுத்தாவியை பெற்ற மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் விட்டுவிட்டால், அந்த பரிசுத்தாவின் கடந்து போய்விட்டால் அவன் செத்தவனைப் போல காணப்படுவான், வல்லமை இல்லாதவனாய் காணப்படுவான், விசுவாசம் இல்லாதவனாய் காணப்படுவான், தேவனுடைய சமூகத்தில் துரோகியாக அவன் காணப்படுவான். ஆமே. ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை விட்டு கடந்து போய்விட்டது. இஸ்ரவேல் தேசத்தை விட்டு கர்த்தருடைய பிரசன்னம் தேவன் அனுப்பினார். எதிரார்கள் அவனை விழுங்கி விட்டார்கள். பாபிலோன் தேசத்து புறஜாதி தேசம், புறஜாதியின் ராஜா அவனை கொடுமைப்படுத்துகின்றார்கள், வேதனைப்படுத்துகின்றார்கள், சோதனைக்குப்படுத்துகின்றார்கள், பலவிதமான தீங்கை இழைக்கின்றார்கள், துன்புறுத்தப்படுகின்றார்கள். அன்பின்பாக எரேமியா புலம்புகிறான். ஒரு தீர்க்கதரிசி புலம்புகிறான். ஆமே. தன்னுடைய ஜனத்தை கொடுத்து, மக்களை கொடுத்து, தேசத்தை கொடுத்து புலம்புகிறான். தன்னுடைய ஜனங்கள் மீதாக அக்கறை இருக்குமானால் புலம்பல் உண்டாகும். தீர்க்கதரிசி ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்ள என்ற செய்தியிலே ஒரு தரிசனத்தை பார்க்கின்றால், ஒரு மனவாட்டியுடைய ப்ரீவியூ, ஒரு மனவாட்டி நடந்து வருகின்ற கோலத்தை பார்க்கின்றார். 2-3 முறை காட்கின்றார். அப்பொழுது ஒரு மனவாட்டியானவள் வரும்பொழுது அமெரிக்க தேசத்தினுடைய உடைகளிலே ஒரு கூட்டம் வருவதை பார்த்துவிட்டு வேதனைப்படுகின்றார். இதற்காகவா நான் இப்படி பிரசங்கித்தேன், இந்த ஜனங்களுக்காக உழைப்பதற்காகவா என்று வேதனைப்பட்டு அழுகின்றார். ஒரு தீர்க்கதரிசி ஒரு சொப்பனத்தை, தரிசனத்தை பார்த்து அழுகின்றார். இன்னைக்கு அந்த காலத்தை கடந்து இப்பொழுது சுவிசேஷர்களாகிய நாங்கள், ஊழியர்களாகிய எங்களை போன்ற சகோதரர்கள் இன்றைக்கு இந்த மனவாட்டினுடைய லட்சணமான நிலைமையை பார்த்து நாங்கள் புலம்புகிறோம், வேதனைப்படுகிறோம், துக்கிக்கிறோம். நேற்று தினத்தில் கேட்ட செய்தியை பார்த்தால் ஏறத்தாழ மனவாட்டியானவள் நிர்வாணமாய்த்தான் இருக்கின்றார். இன்னும் மனவாட்டி ஸ்தானத்துக்கு வரவில்லை, அவளை கன்னிகைன்ற ஸ்தானத்திற்கு வரவில்லை என்று கேட்டோம். மனவாட்டியான பெண்பால் மனைவியாக முடியும். அப்படி இருக்குமானால் மனவாட்டின் யுகம் என்று பிரைட் ஏஜ் என்று சொல்லிக் கொள்வதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. எந்த விதமான வாசிக்கின்ற சபைகளிலே ஊழியர்கள் ஓரினை சேர்க்கை கொண்டவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். மனவாட்டி என்று சொல்ல முடியுமா? கோர்ட்ல கேஸ் ஓடுதுங்கய்யா, ஓரினை சேர்க்கை கையும் கடமா பிடிச்சபடினால, நாங்களும் சுவிசேஷகர்களாக இருக்கின்றபடினாலே ஓப்பன் ரிபியூக் இஸ் பெட்டர் than ஹைடிங் கிசஸ் சொல்லித்தான் ஆக வேண்டும். இன்னைக்கு மனவாட்டி என்பதான லட்சணங்களை காண முடியவில்லை. நிர்வாணிகளாக தெருவில் தெரிந்து கொண்டிருக்கத்தக்கான நிலைமைக்குள்ளாகி விடுகின்றது. ஏனால் கர்த்தருடைய பிரசன்னம் அவரிடத்தில் இல்லை. அவரை விட்டு பரிசுத்தாவி கடந்து போகின்றது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எதிராளிகள் விழுங்கி போட்டார்களோ அதே நிலையை மனவாட்டி விழுங்கி போடக்கூடிய நேரம் கர்ஜிக்கிற அறையப்பட்டிருக்கின்றேன். ஆமே, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றேன். உண்மையான ஒரு மனவாட்டியானவர்கள் என்றால் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டவளாக இருப்பார். அச்சு அடையாளங்களை கொண்டிருக்கின்ற அப்போ பவுல் சொன்னார், கிறிஸ்துவுக்காக எந்த அச்சு அடையாளங்களை நாம் கொண்டிருக்கின்றோம் இல்லை. அவை இன்றைக்கு புலம்புகிற நேரம் இப்பொழுதே ஆரம்பித்து விட்டது. சுவிசேஷம் புலம்புகிறது, வேத பாடம் புலம்புகிறது, வெளிப்பாடுகள் புலம்ப ஆரம்பித்து விட்டது. மனம் திரும்புகள் சகோதரனே, மனம் திரும்புகள் ஊழியக்காரர்களே. புகழுக்காக பேருக்காக ஊழியங்களை செய்வது வேண்டாம். புகழ், பணம், பெண் மூன்றுமே வஞ்சிக்கும் என்று காலத்தின் செய்தியில் பார்க்க சிம்சன் விழுந்தான். அவன் பணத்துக்காக பீலையாம் ஓடுகிறான். அல்லேலூயா. புகழுக்காக சவுல் ராஜா என்ன செய்தான்? யோசித்து பாருங்கள். இந்த மூன்றும் இன்றைக்கு ஒரு வீழ்ச்சிக்கு கருவிகளாக இருக்குமானால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் உண்மையான ஊழியக்காரன் புலம்புவான், கதறுவான், அழுது கொண்டிருப்பான்.
ஜனங்களுக்காக துக்கித்துக் கொண்டிருப்பான். ஆமே. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது அன்றைக்கு எருசலேம் ஆலயத்துக்குள்ளே நேபுகாத்நேச்சாருடைய கூட்டங்கள் எருசலேமின் ஆலயத்துக்குள்ளே பிரஜாதிகள் சென்று தீட்டுப்படுத்தினார் அல்லவா? இதைதான் அந்த அர்மகெதோன் யுத்தத்தின் நாட்களிலே ஏமா பிரஜாதியின் அதிபதியாகிய பிரபுவாகிய மேசியா என்று சொல்லக்கூடிய போப்பாண்டவர் இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்துவதற்காக எவ்வளவோ முயற்சி செய்வான். அதற்கு முன்பு இதனோடு உடன்படிக்கை செய்வான் என்று கேட்டோமே, உடன்படிக்கை முறிக்கப்படும். ஏமா அவர் பலி செலுத்த ஆரம்பிப்பார்கள். ரத்தம் சிந்துதலை இன்னும் அவர்கள் பழைய ஏற்பாட்டின் ஆசாரித்தும் அவர் மத்தியில் வரவில்லை. அதற்காக சிவப்பு கடாரி இரும்ப வேண்டும். ஒருவேளை 2 தீர்க்கதரிசிகள் நேற்று சொன்னவனுமாக எறும்பி இருக்கலாம். ஒரு குரூசியல் டைம், ஒரு இக்கட்டான நேரம், ஒரு முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் வந்திருக்கிறவர்களே யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் மரிக்கும் முன்பாக எல்லாம் முடிந்தது என்று சொன்னார் என்று பார்க்கின்றோமே. அங்கே எத்தனை தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது. ஒவ்வொன்றாக நிறைவேறியது. எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறியது. குயவனுடைய நிலத்தில் அந்த வாங்குகிற காணிக்கை எரியப்படும் என்று சொல்லப்படுது. எத்தனை எங்கள் நிறைவேறுது என்று பார்க்கின்றோம். அவ்விதமாக ஒரு குரூசியல் ஸ்டேஜிலே இவையெல்லாம் சற்று என்று நடைபெறும் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். ஏமா அசுத்தமான மனிதன் எருசலேம் அழைத்து சென்று பாபிலோன் தேசத்திலிருந்து உள்ள பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு சென்று அந்த எருசலேமின் ஆலயத்தை தீட்டுப்படுத்தினானே, அதே புறஜாதியானவன் மகா பாபிலோன் என்று சொல்லக்கூடிய வத்திக்கான் ரோமில் இருக்கக்கூடிய போப்பாண்டவர் எருசலேம் ஆலயத்துக்கு செல்வதற்கு முயற்சி செய்வான். தேவன் என்னப்படுவதோ ஆராதனைக்குவதோ அதற்கு மேலாக தன்னை உயர்த்திக் கொண்டு அன்றைக்கு எருசலேமின் ஆலயத்தை தீட்டுப்படுத்தின அதே பாபிலோன் தேசம் அர்மகெதோன் யுத்தத்தின் காலத்திலே தீட்டுப்படுத்துவதற்காக அவன் ஜனங்களை ஒன்று கூட்டி சேர்ப்பான். இஸ்ரவேல் தேசத்துக்கு யாரோ ஒருவர் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். But somebody was fasting and prayer to come out of Babylon, to come back to the Jerusalem. யாரோ ஒரு உபவாசித்து பாபிலோன் தேசத்திலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வர வேண்டும் என்று உபவாசித்துக் கொண்டிருக்கிறார். Who is that somebody? அந்த நபர் யார்? அவர் யார்? அவர்தான் சகோதரனே தானியேல். தன் ஜனங்களுக்காக உபவாசித்து ஜெபித்து தீர்மானம் எடுத்து மக்களுடைய விடுதலைக்காக தேவசமத்திலே அழுகிறார். நாம் மீண்டும் எருசலேமின் ஆலயத்துக்கு நாம் செல்ல வேண்டும், எருசலேம் தேசத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் என்று நினைக்கின்றேன். தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் என்று நினைக்கின்றேன். தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். அந்த 24ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். ஆமே. தானியேல் புத்தகத்தில் நான் அதை வாசிக்கும் பொழுது முன்பாக தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆவே. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமே திரும்பி எடுத்து கட்டுவதற்கு கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபு 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளின் வீதிகளும் அடங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்கள். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல் இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டோம். ஆமென். முடிவு பரியந்தம் யுத்தம்
யுத்தம் நியமிக்கப்பட்டிருக்கும். ஆகவே நாம் நேற்று செய்தியை கேட்டோம் அல்லவா, நாம் அந்த அர்மகெதோன் யுத்தம் எப்படி நடக்கும் என்று நாம் அதன் பின்பாக நடக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக ஏமான் 7 வாரங்களும் 62 வாரங்களும் சென்ற பின் 1 வாரம் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஏமான் செய்தியை கேட்கின்ற கடைசி கால செய்தியின் விசுவாசிகளே, உங்களுக்கு சமயம் இருந்தால் தானியேலின் 70 வாரத்தை நீங்கள் படியுங்கள். அது ஒரு அஸ்திவாரமான செய்தி. அதிலே நீங்கள் தவறி கோட்டை விட்டால் அநேக விஷயங்களிலே நீங்கள் கோட்டை விட்டு விடுவீர்கள். கோட்டை விட்டு விடக்கூடாது. எத்தனையோ பிரசங்கிகள் உலகளாவிய ரீதியில் இருக்கின்றார்கள். இப்பொழுது உங்களை தேடி வருகின்ற செய்திகளை நோக்கி பாருங்கள். உங்களுடைய இருதயங்களை தட்டக்கூடிய ஒன்றாக இருக்குமானால் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நம்மோடு தேவன் நிறுத்தப்படக்கூடிய காலம் மிக மிக சமீபமாயிருக்கின்றது. அந்த பிரஜாதியுடைய காலம் நிறைவடைவதற்காக தானியேல் 70 வாரத்தில் சொல்லப்பட்ட 70வது வாரத்துக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். 70வது வாரத்தில் நடக்கப்பட போன்ற அர்மகெதோன் யுத்தத்தை நாம் கேட்கின்றோம். சிந்திப்போம், செயல்படுவோம். இன்னும் வெளிவரும் நாளங்களிலே நாம் தெளிவாக தேவனாய் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். அதை கேட்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். முதலாவது உலகமாக யுத்தம் 11ஆம் மாதம் 11ஆம் மணி வேளை 11ஆம் தேதியிலே நிறுத்தியது எதற்காக? யாரால் சொல்ல முடியுமா? நிறுத்தியது யார் என்று சொல்ல முடியுமா? ஏனென்றால் யுத்தம் இஸ்ரவேலோடு யுத்தம் நடந்தது. 1973ஆம் ஆண்டிலே மீண்டும் ஒரு யுத்தம் வந்தது. இஸ்ரவேல் அநேக யுத்தங்களை சந்தித்தார்கள். அதே விதமாக அர்மகெதோன் யுத்தத்தை இஸ்ரவேல் சந்திக்கும். ஆனால் தேவன் இஸ்ரவேல் பக்கமாக நின்று ஜெயத்தை கொண்டு வருவார். அங்கே 1,44,000 பேர் முன்குறிக்கப்பட்டவர்கள். அவர்கள் மீதாக முத்திரை போடப்பட வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பிரஜாதியின் காலம் அங்கே நிறைவேறப் போகிறது. ஆகவே தான் உலக மகா யுத்தம் 1, 2 வந்த பொழுது தேவனதை நிறுத்திவிட்டார். ஏனென்றால் இஸ்ரவேலே ஒரு பங்கை தேவன் மீதியாக வைத்திருக்கின்றார், அவரை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆமென். ஆகவே அந்த 70வது வாரத்திலே எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்கும். The 70th week starts. அந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள முடித்துக் கொள்ள போகிறார். அப்பொழுது யூதர்களோடு கூட இடைபடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே தேவனாய் கர்த்தர் மீண்டுமாக அந்த நகரத்தை, அந்த பட்டணத்தை எழுப்பி கட்டுவார். God rises Nehemiah. தேவன் எப்படி நெகேமியாவை எழுப்பினார், எவ்விதமாக எஸ்ராவை எழுப்பினார், அவ்விதமாக இந்த காலகட்டங்களிலும் தேவனாய் கர்த்தர் இஸ்ரவேலை புதுப்பித்து கட்டி எழுப்புவதற்கு அங்கே எழுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்றோம். தேவநாயக கர்த்தருடைய கிருபையினாலே இந்த இஸ்ரவேலின் 70 வருஷமும் தானியேலின் 70 வாரமும் அடங்கி இருக்கிறது. ஆனால் 7வது சபையின் காலம் முடிவு பெறும் பொழுது 70வது வாரம் ஆரம்பிக்கப்படுது என்று சொல்லி நேற்று கேள்விப்படும் பொழுது நான் மிகுந்த கலிகூர்ந்து கொண்டிருந்தேன். கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்குள் எழுதுதல் மிகவும் நெருக்கின ஏவேது. ஏறத்தாழ 8 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த செய்தியை தமிழ் சபையில் கொடுத்திருக்கின்ற இதை நிச்சயமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஒரு தலையங்கத்தையும் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். இஸ்ரவேலின் 70 வருஷமும் தானியேலின் 70 வாரமும். ஆமென். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாக நாளை தினத்திலே வெள்ளிக்கிழமை நம்முடைய தாசன் சவநாதன் சகோதரர்கள் பேசுவார்கள். நாம் எல்லோரும் கேட்போம், தவறுவிடாமல் இருப்போம். இப்பொழுது செய்தியை கர்த்தர் மத்தியிலே கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்தார்.
ஏனென்றால் இது புதிதாக வரக்கூடிய விசுவாச குடும்பங்கள் செய்திகளை கேட்கக்கூடியவர்களுக்கு தொடர்ந்து பாடங்களை இப்படி எடுத்துக்கொண்டதால் அவர் கட்டப்படுவார்கள், அவர் எழுப்புதலுக்குள் வருவார்கள், அவர் எழும்பி பிரகாசிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு கூட சொல்லி இப்பொழுது ஒரு விசேஷித்த பாடலை கேட்டு ஆசீர்வாதம் கூறி நாம் முடிப்போமாக. ஆமென். It's the whole time, Holy Spirit, and the devil won't go near it. That's the reason people fear it. But it's good enough for me. Give me that old timely region. Give me that old timely region. Give me that old timely region, and it's good enough for me. Give me that old timely region. Give me that old timely region. Give me that old timely region, and it's good enough for me. It was good for Paul. It was good for Paul and Silas. It was good for Paul and Silas, and it's good enough for me. Give me that old timely region. Give me that old timely region. Give me that old timely region, and it's good enough for me.